அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காயும் வாழைக்காயும் சேர்த்து வெண்ணெய் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோங்க. வறுவல் தான், தோசைக்கல்ல தவா வறுவல் தான். இப்போ எண்ணெயை வச்சு கடுகும் சோம்பும் தாளித்து விட்டாச்சு. வாழைக்காயும் கத்திரிக்காயும் ரவுண்டாக வெட்டிக்கங்க. இது எந்த சைஸில் வெட்டணுங்கிறத இடையில நான் சொல்கிறேன். இப்போ அந்த பீஸெல்லாம் கழுவிட்டு போடுங்க. எங்களுக்கு கத்திரிக்காய் காம்பு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த காம்பு பீஸையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான கலந்து அரைச்ச வறுவல் பொடி அல்லது குழம்பு மிளகாய் தூள் ஏதாவது போட்டு இதை இந்த எண்ணெயிலே கிளறி விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா எல்லா மசாலும் ஒன்று போல் பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மூடியை போட்டு மூடிடுங்க. இந்த காம்பு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா காம்பு பிடிக்கலன்னா நீங்கள் எடுத்துடலாம். தண்ணி ஊற்றி அப்படியே மூடியை போட்டு வேகட்டும். இந்த தண்ணி வற்றின பிறகுங்க அப்புறமா பரட்டி விடணும். இந்த கத்திரிக்காயும் வாழைக்காயும் எப்படி ஒரே டயத்தில் வேகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கத்திரிக்காய் சாஃப்டாக இருக்கும். அப்போ கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடுமே வாழைக்காய் வேகிறதுக்குள்ளே, அப்போ கத்திரிக்காய் கருகிடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். அதை எப்படி வெட்டணும் அப்படின்னா, கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வேகிறதால அதை கொஞ்சம் தடிமனாக திக்காக வெட்டணும். வாழைக்காய் வந்து கொஞ்சம் லேட்டாக வேகும் பார்த்திங்களா. அப்போ இது ரெண்டும் ஒன்று போல் வேகிறதுக்கு வாழைக்காயை மெல்லுசாக, கத்திரிக்காயை கொஞ்சம் திக்காக தடிமனாக. இப்போ இது எல்லாமே வெந்த பிறகுங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெண்ணெய் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வெண்ணெயில் செய்கிறதால இன்றைக்கி அதை வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இந்த வெண்ணெயை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டுங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கல்லில் நான் ஏன் செய்கிறேன்னா, கம்மியாக செய்யும்போதெல்லாம் நான் தோசைக்கல்லில் செஞ்சுருவேங்க. நிறையா செஞ்சாலுமே தோசைக்கல்லில் செஞ்சுருக்கேன். ஒரு வறுவல், பாவக்காய் வறுவல் போட்டிருக்கேன் பாருங்கள் தோசைக்கல்லில். எவ்வளோ நாளும் செய்யலாம். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மற்றபடி தீஞ்சு போகலை, கருகலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.